அனைவருக்கும் வணக்கம். சற்று டிவிக்கு தற்குறி பேசுறது ரொம்ப பாருங்களேன். இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? இலவசமா புள்ள கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வாகன பரப்புரையில பொது வழியில தேர்தல் பிரச்சாரத்துல இவ்வளவு கொச்சிய தமிழ்நாட்டு பெண்களை வந்து பேசுறாரு. அதெல்லாம் நாங்க அனுமதிக்க முடியாது. ஆனா நாம் தமிழ் கட்சியில இருக்கவங்க அனுமதிப்போம். ஏன்னா அவன் அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு எல்லாத்தையும் கை தட்டும். ஆனது கை தட்டாம ஸ்டன்னா நிக்கிறான். கை தட்டலாமா வேண்டாமா? தட்டுனா எப்படி? ஏன்னா நீ தட்டிட்டேன்னா அது உன் வீட்டு பெண்களையும் சாரும். அவனுக்கு புரியுது. ஆனா அறிவு கிடையாது. அஞ்சரை அதாவது என்ன பேசலாம்னா அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துல வந்து 20 நிமிஷம் பேசிருக்காங்க. ஆனா அந்த 20 நிமிஷம் வீடியோ வந்து என்ன பண்ணிருக்காங்க, 4 செகண்ட் கட் பண்ணி போட்டு விட்டு அண்ணன் சீமான் வந்து பெண்களை குறித்து இலவசமாக பேசிருக்காங்க. அதாவது அரசாங்கம் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமா பிள்ளை கொடுத்தாலும் இல்ல வாங்கி பார்க்கலான்ட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசுற மாதிரி பேசுறாங்கன்னு ஒரு அவதூறம் பரப்புறான். அதுல வந்து அண்ணன் சீமான் வந்து என்ன சொல்ல வந்தாங்க, அதுல என்ன பேசிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியாம அவன் தான் புரியாம பேசுறான்னு பார்த்தா கமெண்ட்ல பார்த்தா எல்லா தற்குறிகளும் ஃபயர் போட்டு விட்டு சீமானால் அப்படிதான், நாம் தமிழ் கட்சிக்காரங்க இப்படிதான் அப்படி இப்படிதான் இவங்க தலைகரை புரியாம பேசிட்டு இருக்காங்க. அல்லது அண்ணன் என்ன சொல்ல வந்தா அப்படின்னா இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? எவ்வளவு மாணவர்கிட்ட செய்ய உனக்கு தெரியாது. அப்படி செய்யலாம் எப்படி வாங்க இப்ப நான் சொல்லும்போது உனக்கு எவ்வளவு வலிக்குது. இதை எப்படி வாங்க இந்த காசை 2016 வந்து ஜெயலலிதாவுடைய 68வது பிறந்த நாள் நினைக்கிறேன். ஆமா, அந்த 68வது பிறந்த நாள்ல வந்து 68 ஜோடிகளுக்கு வந்து ஜெயலலிதா வந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அதுல வந்து டைம் ஆயிடுச்சுன்னு திடீர்னு ஜெயலலிதா வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் இந்த நெத்தில வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்க. அம்மா ஜெயலலிதாவுடைய ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்க. அது வந்து மிகவும் கேவலமான ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா வர நேரம் பார்த்து அங்க உள்ள ஜோடிகள் வந்து பிரிஞ்சு இருந்தாங்க. பிரிஞ்சு இருக்கிறத பார்த்து அம்மா உள்ள வந்த அப்புறம் அங்க உள்ள அதிமுக நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெவ்வேறு ஜோடிகளுக்கு வந்து அவங்க வந்து அவசரத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வெவ்வேறு ஜோடிகள் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெளில போனதும் சேர்ந்துங்க, இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க விரிவில் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி வெவ்வேறு ஜோடிகளுக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் சீமான் வந்து அது விமர்சிச்சு தான் அவங்க பேசுனாங்க. இலவசம் கொடுத்தா நீங்க எல்லாம் போயிருவீங்களா? இலவசமா நீங்க வந்து அம்மா ஜெயலலிதா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிச்சு. அது என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நெத்தில வந்து பெரிய ஸ்டிக்கர் ஒன்று போட்டு, அது மட்டும் இல்லாம தப்பான ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன் உங்களுக்கு அந்த கேவலமான விஷயம், இலவசமா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்க எல்லாம் போயிருவீங்களா? ஏன் உங்களோட தன்மானத்தை விட்டு போறீங்க? அது மாதிரி பேசுறதுனால சொல்லிருக்கப்ப பெண்களுக்கு இலவசமா குழந்தை கொடுத்தாலும் எல்லாம் போயிருவீங்களா? எவ்வளவு நாகரிகமான செயலு, எவ்வளவு கேவலமான செயலு. அது நான் பேசுறது உங்களால ஏத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அவரே சொல்றாப்புல நான் பேசுறது வந்து எவ்வளவு கேவலமான விஷயம். ஒருவேளை அப்படின்னு